அமைச்சரை பதவி ஏற்றதுக்கப்புறம் நிறைய திட்டத்துக்கெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்களாமே. என்ன திட்டத்துக்கெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காவ? ஓ, சிஎம் பதவி ஏற்ற உடனே ஒரு 3 இதில் கையெழுத்து போட்டாங்களே, அதுவா? அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. 500 யூனிட்டுகளுக்கும் குறைவாக யூஸ் பண்ணுற வீடுகளில் 200 யூனிட் வரைக்கும் நீங்கள் மின் கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கையெழுத்துட்டு இருக்காங்க. 500 யூனிட்டுகளுக்கும் மேலே போகிற வீடுகளில் வந்துட்டு வழக்கம் போல் ஒரு 100 யூனிட் வரைக்கும் கரண்ட்டுக்கு காசு கிடையாது, இல்லை அதே மாதிரி காசு கிடையாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்காக சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்கியிருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும். அதே மாதிரி போதைப் பொருளை ஒழிக்கணும். ஏன்னா இப்போ போதைப் பொருள் அதிகமாக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு நிறைய பரவி இருக்கின்றதுனால போதைப் பொருளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போதைப் பொருள் தடுப்பு படைன்னு சொல்லிட்டு ஒரு படையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 3 இதில் தான் முக்கியமான இதாக சைன் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு புது ஆட்சி, ஒரு புதிய முதலமைச்சர், பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. ஆனால் ஒன்று மாப்பிள்ள, இது வரைக்கும் திமுக அதிமுகன்னு தப்பு செய்யும் போது கேள்வி கேட்ட நாம இனி தாவேக்கால தப்பு நடந்தாலும் கேள்வி கேட்போம். அவங்க நல்லது தான் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க, நிறைய படித்தவங்க வந்திருக்காங்க. ஸோ நல்லதை விதைப்பாங்க, நம்புவோம். நல்லது நடந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்போம். வாழ்க வளமுடன்.